அது என்ஜிஓ இல்லை, ஒரு சின்ன மாற்றம். அது வந்து ஒரு அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ அவங்க பண்ணாங்க. அது பண்ணும்பொழுது ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க. மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்கிறோம். அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ, எது விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீக் பண்ணிடுறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூலில். குழந்தைங்க வந்து ஓவர்வெல்மிங்காக ஒரு கிட்டத்தட்ட 50-60% குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது. சரி, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்தவுடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம்மோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம். இப்போ வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் whatever minor changes that needs to be done is done then and there to suit the palate of the children and the opinion of the children. ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா. நார்மலாக வந்து ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு. அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைவு. இப்போ அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 100 குழந்தைங்க வந்தாங்கன்னா 100 குழந்தைங்கள 95 சில்ட்ரன் ஆர் கம்மிங் எவ்ரி டே, ரைட்? அது ஒன்று. ஸோ ட்ராப் அவுட்டும் ஆகிறது கிடையாது. இது 2 மட்டும் தான். எஜுகேஷன் அட்டென்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி வி கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ. இந்த வருஷம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல மேம்.